ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யக்கூடிய வகையில ஒரு சிம்பிளான மஷ்ரூம் பிரியாணி ஆன டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு பாஸ்மதி அரிசியை நான் ஊற போட்டாச்சுங்க. இப்போ வந்து இதுல 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அளவு பாத்தீங்கன்னா 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இது ஊறிட்டு இருக்குது. இது ஓரமத்திக்கு வச்சிடலாங்க. பிரியாணிக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறேங்க. 4 பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு திரியா இருக்குது. நீங்க நிறைய போட்டு அரைச்சிங்கன்னா நைஸா வரும். இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ இதே ஜார்ல நம்ம வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு நீளமான இஞ்சி துண்டை நறுக்கி வச்சிருக்கேன், இதை சேர்த்திக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலை, கொஞ்சமா புதினா இலை. இது ஒரு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு 100 ml ஆயில் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கல் நறுக்கியிருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சிருக்கிறோம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்காக ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன பட்டை பாருங்க. ஒரு 90% நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதுல பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அதனால 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போதும். அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாங்க. பாருங்க மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது ஒரு 300 கிராம் வந்து மஷ்ரூமை கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த மஷ்ரூமை இந்த மசாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். நான் இதுல 1 டம்ளர் எடுத்துருந்தேன். இப்போ வந்து 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுலாங்க. பாருங்க உலை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டா இருக்கு, நல்லா குதிச்சு விட்டோம். இப்ப பாருங்க அரிசியும் தண்ணியும் லெவல் ஆயிடுச்சு. தம் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா கொத்தமல்லி இலை. இப்ப வந்து நம்ம கீழே ஒரு கனமான தோசைகள் வச்சு மேல வந்து பாத்திரத்தை வச்சாச்சுங்க. இப்ப இதை தம் போட்டுடலாம். ஒரு மூடி போட்டு மேல வெயிட் போட்டுடலாம். வெயிட் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்லயும் ஒரு 7 நிமிஷம் மீடியமான ஃபிளேம்லயும் வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு ஓபன் பண்ணிக்கலாம். இல்லங்க, ஆஹா நல்ல மணக்க மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நல்ல ரைஸ் பாருங்க, நல்ல உதிரியா வந்திருக்கு. மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க. இன்னைக்கு வந்து டிசம்பர் 31 இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ மஷ்ரூம் பிரியாணி போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வந்து 2026 எங்க சேனல் சார்பாகவும் எங்க குடும்ப சார்பாகவும் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.